ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். காலையில் எழுந்தாச்சுங்க, காஃபியெல்லாம் போட்டு குடிச்சாச்சு. நானும் குடிச்சிட்டு சரி காலையில் என்ன டிஃபன் வைக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுருந்தேன். சரி புட்டே வச்சிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. பயிர் அவிய போட்டாச்சு. ஒரு பக்கம் தேங்காய் திருவிட்டுருக்கேன். அது முடிச்சதுக்கப்புறமா புட்டுக்கு மாவு விரவிட்டுருக்கேங்க. இன்னொரு பக்கம் புட்டுக்குழல் எடுத்து வச்சு புட்டெல்லாம் வேக வச்சிடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் பப்படம் பொரிச்சாச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். சிறுபேர் அவிஞ்சிருச்சு. இப்போ காலையில் டிஃபன் என்னெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு பார்த்துலாங்க. புட்டு, பயிறு, பப்படம், பழம்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த சமையல் கட்டுக்கு போய் அடுத்த சமையல் வேலையை தொடங்கிட வேண்டியதாங்க. நமக்கு எங்கெங்க ரெஸ்ட்டு. சரி, அடுத்தது சிக்கன் தாங்க மத்தியானத்துக்கு எடுத்திருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் மீன்லாம் வாங்கி. சரி, சண்டேனால பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்களேன்னு சிக்கன்லாம் எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் கறிக்குள்ள வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன தான் நம்ம சிக்கன் கறி வச்சாலும் பிள்ளைங்களுக்கு இந்த பிரியாணியில் தான் ஒரு கண். என்ன பண்ணுறது, அவங்களுக்காக வேண்டி தனியாக கொஞ்சம் ஸ்பெஷலாக பிரியாணி பண்ணிட்டேங்க. எங்களுக்கு சிக்கன் கிரேவி, ரைஸ் எல்லாம் பண்ணியாச்சு. சிக்கன் பொரிப்பு, ரசம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ தட்டத்தை எடுத்து வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். என்னோட பிள்ளைங்க 2 பேரும் மத்தியானத்துக்கு பிரியாணி தாங்க எடுத்து வச்சு சாப்பிட போகிறாங்க. எனக்கு என்ன தான் பிரியாணி வச்சாலும் பிரியாணியில் ரொம்ப இஷ்டம் கிடையாதுங்க. ஒயிட் ரைஸ் தான் பிடிக்கும். அதனால் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒயிட் ரைஸும் சிக்கன் கிரேவியும் தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். சரி, சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது கூடவே பிள்ளைங்களுக்கு ரைத்தா, சிக்கன் பொரிப்பு, பப்படம்லாம் வச்சு கொடுத்துருக்கேன். நாங்களும் சாப்பிட்ற வேண்டியதான். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.